நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் 8ஆம் நாள் 9ஆம் நாள் யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 8ஆம் நாள் யுத்தத்தில் பீஷ்மர் ஊர்மிய வியூகத்தை அமைத்தார். அது ஒரு கடல் போல் தென்பட்டது. அதை முறியடிப்பதற்கு பாண்டவர்கள் சிறிகடங்க வியூகத்தை அமைத்தார்கள். இந்த வியூகம் எதிரிகள் எத்தகைய வியூகம் அமைத்தாலும் அதை பயனற்றதாக பண்ணிவிடும். இது தோற்றத்தில் கொம்புகள் போன்று தென்பட்டது. யுத்தத்தின் துவக்கத்திலேயே பீமன் துரியோதனனுடைய தம்பிமார்கள் 8 பேரை கொன்றுவிட்டான். அதை குறித்து துயருற்ற துரியோதனன் பீமனை கொல்லும்படி பீஷ்மரிடம் நயந்து வேண்டினான். ஆனால் தம்மால் பாண்டவர்கள் யாரையுமே கொல்ல இயலாது என்று பாட்டனார் பதில் விடுத்தார். பாண்டவர்களுடைய சேனைகளையும் சேனாதிபதிகளையும் அழிக்க அவருக்கு இயன்றது. அன்றைய யுத்தத்தில் கடோத்கஜன் கௌரவர்களுடைய சேனையின் பெரும் பகுதியை ஒழித்துவிட்டான். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பீமன் துரியோதனனுடைய சகோதரர்களுள் மேலும் 8 பேரை வெட்டி தள்ளினான். ஆக இதுவரையில் அவன் கௌரவ சகோதரர்களுள் 24 பேரை மாய்த்துவிட்டான். துரியோதனன் மீண்டும் பீஷ்மரை அணுகினான். எப்படியாவது அவர் பாண்டவர்களை கொன்றே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டான். அப்பாட்டனார் மட்டும் அதை குறித்து தீர்மானம் பண்ணினால் போதுமானது. ஒரு நொடி பொழுதில் அவர் எதிரிகளாகிய பங்காளிகள் இருக்கும் இடம் தெரியாமல் ஊதித்தெள்ளவிடலாம். இது துரியோதனனுடைய கருத்து. பீஷ்மரோ பழைய வாக்குமூலத்தையே மீண்டும் எடுத்துரைத்தார். கிருஷ்ணன் பாண்டவர்களை பாதுகாத்து வருகிறான். மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் ஒன்று கூடினாலும் சரி, அவர்களால் பாண்டவர்களை அசைக்க முடியாது. ஆனால் துர்புத்தியை வழித்திருந்த துரியோதனனுக்கு மட்டும் இக்கருத்து விளங்கவில்லை. தான் கையாண்டு வந்த செயல் முற்றிலும் சரியானது என்றே அவன் மனப்பூர்வமாக நம்பினான். 9ஆம் நாள் யுத்தம் இதுவரையிலும் நிகழ்ந்தது வந்ததை விட மும்முரமாக துவங்கியது. பீஷ்மர் தம்முடைய சேனைகளை சர்வோதோபத்ரா வியூகத்தில் அமைத்தார். எல்லா பக்கங்களிலும் நன்கு பாதுகாக்கப்பட்டது என்பது அதன் பொருள். அதற்கேற்றவாறு அசைக்க முடியாத வேறு யூகத்தை பாண்டவர்கள் அமைத்து கொண்டார்கள். சாத்தியகிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையில் பயங்கரமான துவந்த யுத்தம் நிகழ்ந்தது. அதே விதத்தில் துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் துவந்த யுத்தம் நிகழ்ந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு பாண்டவ சகோதரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பாட்டனாரை எதிர்த்து தாக்கினார்கள். அப்போர்க்களத்திலேயே வயதில் எல்லோருக்கும் மூத்தவர் பீஷ்மர். பாண்டவர்கள் படாத பாட்டுப்பட்டு தாக்கியும் அன்னவரை அசைக்க முடியவில்லை. ஆதலால் பாண்டவர்களுடைய சேனையின் வீரியம் ஒருவாறு தளர்வுற்றது. இந்த நெருக்கடியில் கிருஷ்ணன் மீண்டும் ஒரு முறை சக்கராயுதத்தை கையில் எடுத்தார். வீராதி வீரனாய் இருந்த அந்த விருத்தோப்பியரை ஒழித்து தள்ள அவன் எண்ணம் கொண்டார். பீஷ்மர் பகர்ந்ததாவது: கிருஷ்ணா, நான் பாக்கியவான். இந்த சடலத்தினின்று என்னை விடுவிக்க நீ திருவுளம் கொண்டுள்ளாய். அர்ஜுனன் கிருஷ்ணனை பின்தொடர்ந்து ஓடி அவரிடம் பணிவுடன் விண்ணப்பித்தான். இந்த யுத்தத்தில் ஆயுதம் எடுத்து போர் புரிவதில்லை என்று கிருஷ்ணன் பண்ணிய பிரக்ஞையினின்று எக்காரணத்தை முன்னிட்டும் பிசகலாகாது என்பது பார்த்தனுடைய விண்ணப்பம். அதற்குள் சூரியனும் மேற்கு திசையில் மறைந்தது. சலித்து போயிருந்த வீரர்கள் அனைவரும் அன்றைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அன்றிரவு கிருஷ்ணனும் பாண்டவர்களும் சபை கூடி யுத்தத்தின் நிலைமையை விமர்சனம் பண்ணினார்கள். தொடர்ந்து 9 நாட்கள் யுத்தம் நிகழ்ந்தது. இரு பக்கங்களிலும் எண்ணிக்கையிலிட அடங்காத போர் வீரர்கள் மடிந்து போய்விட்டார்கள். அதற்கு மேல் அவர்கள் கண்ட பலன் ஏதுமில்லை. பாட்டனாரை வென்றாலொழிய இந்த யுத்தம் முடிவுறாது. அவரை துடைத்து தள்ள கிருஷ்ணனுக்கு தான் சாத்தியம். ஆனால் எடுத்துக்கொண்ட பிரக்ஞையின்படி அவன் அச்செயலில் ஈடுபடலாகாது. அவரை தோற்கடிக்க அர்ஜுனன் உறுதி கொண்டிருந்தான். அத்தீர்மானம் எவ்விதத்திலும் வடிவெடுக்கவில்லை. யுத்தத்தை துவக்குவதற்கு முன்பு யுதிஷ்டனிடம் பீஷ்மர் பகர்ந்ததாவது: துரியோதனனுக்காக போர் புரிய நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் நீ தர்மவான் என்பதை இந்த யுத்தம் விலக்கி காட்டும். உன்னுடைய ராஜ்யத்தை நீ மீண்டும் பெறுவாய். பாட்டனார் இங்கனம் பகர்ந்தது பாண்டவர்களின் சேமத்தில் அவர் கருத்து வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆதலால் அவரை வெல்லுவது எங்கனம் என்பதை அவரிடத்திலேயே கேட்டு அறிந்து கொள்ளுதல் உசிதம். இங்கனம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். பிறகு நள்ளிரவில் பாட்டனாருடைய பாசறையை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கிருஷ்ணனை பீஷ்மர் பக்தி பூர்வமாக வரவேற்றார். பாட்டனார் என்கிற முறையில் பாண்டவர்களிடத்து அவர் வைத்திருந்த வாஞ்சை நன்கு விளங்கிற்று. தம் பேர பிள்ளைகளை பீஷ்மர் பாருலகில் சந்திப்பது இதுதான் கடைசி தடவை என்று அவர்கள் அறியலாயினர் போலும்.
தங்களுக்கு நேர்ந்திருந்த நெருக்கடியை பாண்டவர்கள் வெளிப்படையாக எடுத்து விளக்கினர். அர்ஜுனன் இயம்பியதாவது: போற்றுதற்குரிய பாட்டனாரே, யுத்தத்தில் தங்களை தோற்கடிக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் ஆகாத காரியம் என நான் காண்கிறேன். என்னுடைய நோக்கத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை மனமோந்து தாங்கள் எனக்கு எடுத்து கூறுவீர்களாக. பீஷ்மர் பகர்ந்ததாவது: கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமே என்னை மாய்க்க இயலும். நான் ஆயுதம் தாங்கியிருக்கும் பொழுது என்னை மாய்க்க கிருஷ்ணனுக்கு இயலும். ஆனால் அர்ஜுனனுக்கோ நான் ஆயுதமற்றிருக்கின்ற பொழுதுதான் என்னை கொல்ல இயலும். இறைவன் அருளால் நான் அளப்பரிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறேன். ஆனால் பெண்பால் ஒருத்தியோ பேடு ஒருத்தியோ ஆயுதம் தாங்கி என்னோடு போர் புரிய என்னை எதிர்த்து வந்தால் அப்பொழுது என் ஆயுதங்கள் பயனற்று போகும். இதுவே என் திறமையை பற்றிய மர்மம். அர்ஜுனா, இதை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. பல ஆண்டுகளுக்கு முன்பு காசிராஜனின் குமாரிகளின் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்னும் பெயர்கள் படைத்திருந்த அந்த 3 ராஜகுமாரிகளையும் பலாத்காரமாக நான் தூக்கி கொண்டு போய்விட்டேன். நம்முடைய குரு வம்சத்துக்கு அவர்களை மகாராணிகளாக அமைப்பது என் நோக்கமாயிருந்தது. நான் அவர்களை அஸ்தினாபுரத்திற்கு எடுத்து வந்தான பிறகு அக்கன்னியர்கள் 3வரில் மூத்தவளாகிய அம்பா சால்வ மன்னனை மணந்து கொள்ள தான் தீர்மானித்திருக்கிற விஷயத்தை எடுத்துரைத்தாள். ஆதலால் தக்க பாதுகாப்புடன் நான் அவளை சால்வ மன்னனிடம் அனுப்பி வைத்தேன். ஆனால் வேறொரு வேந்தனால் வெல்லப்பட்ட அன்னவளை அம்மன்னன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். தான் அடைந்த தோல்வியை பற்றி தெரிவிக்க அவள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தாள். வேறு ஒரு கணவனிடம் தன் கருத்தை செலுத்தியிருந்த அம்மாதுவை ஏற்றுக்கொள்ள விசித்திர வீரியன் மறுத்துவிட்டான். இந்த அம்பாவானவள் என் மீது குற்றம் ஒன்று சாட்டி வந்தாள். நான் அவளுடைய ஜீவிதத்தை பாழ்படுத்தி விட்டேன் என்பதே அக்குற்றச்சாட்டாகும். ஆகவே அவள் சிவனாரை நோக்கி தவம் புரிந்து என்னை கொல்லுதற்கான வரம் பெற்றுள்ளார். துருபத மன்னனுடைய செல்வியாக அவள் பிறப்பெடுத்தாள். பின்பு அவள் ஒரு பேடுவாக மாறியமைந்தாள். சிகண்டி என்னும் பெயர் படைத்திருக்கும் அப்பேர்வழியே அப்பேடு ஆகும். இந்த 9 நாள் யுத்தத்தில் சிகண்டியை நேருக்கு நேர் சந்திக்காமல் நான் சமாளித்து வந்தேன். நாளைக்கு என்னை எதிர்த்து போர் புரியும்படி இந்த சிகண்டியை நீ நியமிப்பாயாக. அவளுடைய முன்னிலையில் என்னுடைய ஆயுதங்கள் பயனற்று போகும். இந்த சிகண்டிக்கு பின் நின்று கொண்டு அர்ஜுனன் என்னை எதிர்த்து போர் புரியட்டும். அப்பொழுது நான் தோற்கடிக்கப்படுவது திண்ணம். ராஜ்யத்தை நீங்கள் 5வரும் மீட்டெடுத்து அமைதியாக வாழ்ந்திருப்பீர்களாக. பாட்டனார் வழங்கிய ஆசீர்வாதங்களை பாண்டவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். தம்மை தோற்கடிப்பதற்கான இரகசியத்தை அவர் வெளியிட்டது இவர்களுக்கு புதியதோர் உற்சாகத்தை உண்டு பண்ணிற்று. பாட்டனாரின் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு பேரர்கள் தங்களுடைய பாசறைக்கு திரும்பி வந்து நிம்மதியாக உறங்கப் போயினர். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.